அது காரணம் முதலமைச்சர் அறிவித்திருந்த கட்டுப்பாட்டு அறை அந்த தொடர்பு எண்ணை கொண்டு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அங்கு இருந்த பொழுதே அழைத்திருந்தால் இவர்களுக்கு வருவதற்கான வசதிகளையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சரினுடைய ஆணையின்படி நிச்சயமாக செய்து கொடுத்திருப்போம். ஆனால் அவர்கள் ஏற்கனவே கிளம்பி வந்து விட்ட காரணத்தால் இங்கே வந்த இடத்துல அவர்களை வரவேற்று உணவு தந்திருக்கிறோம். ஓய்வு எடுத்துவிட்டு இரவு அவர்கள் கிளம்ப இருக்கின்றார்கள். அதுபோல் யாரெல்லாம் அங்கிருந்து இது தெரிந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், காரணம் இது எல்லா சமூக வலைதளங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, தொடர்பு கொண்டால் தேவையான உதவிகளை செய்வோம். காயம்பட்டிருக்கிறவர்களை மட்டும் விமானத்தின் மூலமாக தேவையான சிகிச்சை செய்வதற்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக வேகமாக நடவடிக்கை எல்லா வகையிலும். பேர் இப்போ காயமடைந்து அங்கே சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. இப்போ ஒரு நபர் சென்னைக்கு அழைத்து செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. யார் அந்த நபர், எப்போ அழைத்து செல்லப்படுவார்? அதாவது ஒருவர் அங்கிருந்து விமானத்தின் மூலம் அழைத்து வரப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் சேர்க்கலாம், அல்லது அவர்கள் உறவினர்கள் விரும்பினால் அங்கு கொண்டு செல்லலாம். அவருடைய உடல்நலனை கருத்தில் கொண்டு ஒருவேளை தீவிர சிகிச்சை தர வேண்டும், இன்னும் உயர் சிகிச்சை என்று சொன்னால் டெல்லி எய்ம்ஸ் என்பது சிறந்த மருத்துவமனை, அங்கே வைத்து கொடுக்கலாம். ஆக அடுத்த மீதி இருக்கிற 2 பேருக்கும் அப்படித்தான். அதுபோல் நலமுடன் அங்கே இவர்களைப் போல பாதுகாப்பாக ஏதாவது ஒரு இடத்திலிருந்து வர முயற்சி செய்கிறவர்களுக்கு, இப்பொழுது விமானத்தில் பின்னால் பதிவு செய்திருந்தவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் மூலமாக அவருடைய விமானப்பதிவை முன்கூட்டியே மாற்றி கொடுத்து விரைவில் ஊர் திரும்ப வேண்டும் என்ற காரணம் அந்த பதைப்பதிப்பு இருக்கிறது. அவர்களுக்கு சுற்றுலா மனப்பான்மை அகன்று இப்பொழுது ஒரு அச்சம் குடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள விரும்பாமல் திரும்ப விரும்புகிறார்கள். அவருடைய பயணத்தையும் நாங்கள் முன்னேற்பாடு செய்து வருகிறோம்.